தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாணவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார். மாணவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக மகளிருக்கு 2000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. அதிமுக மகளிருக்கு 2000 ரூபாய், மேலும் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆட்சிக்கு வந்தவுடன் 10000 ரூபாய், தீபாவளிக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, மேலும் நியாய விலை கடைகளில் முதல் தரமான அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் பாமாயில் ஆகியவை இலவசம் என அறிவித்துள்ளது. மேலும் ஃப்ரிட்ஜ் இலவசம் என அறிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகமும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் என அளவுக்கு அதிகமான இலவசங்களை வழங்கி வருகிறது. இந்த சூழ்நிலையில் மாணவர்களுக்கு 2000 ரூபாய் என ஒரு பிரபல தலைவர் அறிவித்துள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, தமிழகத்துக்கே சம்மந்தமில்லாதவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் மாணவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். அனைத்து கட்சிகளும் இலவசங்களை வழங்கி வருகின்றன. தற்பொழுது காங்கிரசும் இலவச அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இலவச அறிவிப்புகள் வெளியிட்டால் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற எண்ணத்தில் இந்த மாணவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது. மொத்தமே 28 தொகுதிகளில் தான் போட்டிடுறாங்க. அவங்க என்ன அர்த்தத்தில் மாணவர்களுக்கு 2000 வழங்குவோம் என வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. போகிற போக்கில் ஏதாவது அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு அடிச்சு விடுறாங்க. மாணவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்குவேன் என ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வழங்குறாரா இல்லை வட மாநிலத்தில் வழங்குறாரா அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.